4 காஞ்ச மிளகாய், ஊற வச்ச மிளகாயை அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து 100 கிராம் வெங்காயம், நசுக்கின பூண்டு, நசுக்கின இஞ்சி, இன்னொரு முறை 100 கிராம் வெங்காயம், கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளி, அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர், அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 300 கிராம் சிக்கன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இதுதான் அளவு. நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 2.25 கப் தண்ணி சேர்க்குறோம். சிக்கன்லாம் இருக்குது, வேகணும், அதனால் ஒரு 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். 1.5 கப் சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேகட்டும். ஒரு வாழை இலையை வச்சு இதை மூடி பழைய தவா இல்லை தோசைக்கல் ஏதாவது வச்சு இது மேலே வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். பிரியாணி சாப்பிட ரெடி. செமையாக இருக்குது.